வணக்கம். நம்ம எல்லாருமே தினமும் ஒரு போரை சந்திச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா அது துப்பாக்கிகளாலேயோ குண்டுகளாலேயோ நடக்கிற போர் இல்ல. அது நம்ம ஸ்கூல்ல, நம்ம ஆபீஸ்ல, நமக்கே தெரியாம அமைப்புகளுக்குள்ள நடக்கிற ஒரு அமைதியான போர். இன்னைக்கு கண்ணுக்கே தெரியாத இந்த மோதலை மையமா வச்ச ஒரு கதையை நம்ம அலசி ஆராய போறோம். உண்மையான மூன்றாம் உலகப் போர் ஒரு அமைதியான போர். இந்த ஒரு வரிதான் இந்த கதையோட இதயம். இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, இது ஒரு எச்சரிக்கை. நம்ம சுத்தி ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப அமைதியா ஆனா கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம நடக்கிற ஒரு போர் இது விவரிக்குது. அப்போ இந்த போரோட போர்க்களம் எங்க இருக்கு? அது குண்டுகள் விழுகிற நிலம் இல்ல. நாம தினமும் வாழ்ந்துட்டு இருக்கிற சிஸ்டம் தான். நம்ம கல்வி நிறுவனங்கள், நம்ம வேலை பார்க்குற இடங்கள், இங்கதான் விதிகள் எழுதப்படுது. இங்கதான் யாரு ஜெயிக்கணும் யாரு தோற்கணும்னு முடிவு செய்யப்படுது. இதுதான் அமைப்பு ரீதியான போர்னு சொல்றாங்க. இங்க ஆயுதங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது. லாபம், கட்டுப்பாடு, ஏற்றத்தாழ்வு, இது தனிப்பட்ட நபர்களுக்கு எதிரா அவங்களுக்கே தெரியாம ஒரு அமைப்பு நடத்துற நிழல் யுத்தம். எந்த போரா இருந்தாலும் அதுக்குன்னு பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா? இந்த அமைதி போரோட முகங்கள் தான் அர்ஜுன் மற்றும் மாயா. அவங்களோட கனவுகள், அவங்களோட போராட்டங்கள் வழியா இந்த கண்ணுக்கு தெரியாத போரோட உண்மையான வலியையும் அது கொடுக்கிற விலையையும் நாமும் உணரப் போறோம். இந்த கதை ஒரு கிளாஸ் ரூம்ல இருந்து ஆரம்பிக்குது. ஆனா அது ஒரு போர்க்களத்தோட முதல் வரிசை மாதிரி இருக்கு. முதலிடம் இஸ் ஈக்குவல் டு வெற்றிகரமான வாழ்க்கை. இந்த ஒரே ஒரு வரி ஒரு குழந்தையோட தோள்ல எவ்ளோ பெரிய பாரத்தை ஏத்துதுன்னு பாருங்க. இங்க வெற்றிங்கிறது ஒரு தேர்வு இல்ல, அது ஒரு கட்டளை. அர்ஜுனோட இந்த கேள்வி சிஸ்டத்தோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பாக்குது. அறிவு அளவிடப்படுகிறதா அல்லது தீர்மானிக்கப்படுகிறதா? இது வெறும் கேள்வி இல்ல, இது ஒரு குற்றச்சாட்டு. நாம நம்புற தகுதியெல்லாம் ஒரு மாயையா? நம்ம எதிர்காலத்தை திறமை எழுதுதா இல்ல அதிகாரம் முன்னாடியே முடிவு பண்ணிடுதா? மாயாவோட கதை இந்த அநீதிய அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வருது. ஒரு பக்கம் அவளோட உழைப்பு, அவளோட தகுதி. இன்னொரு பக்கம் பணத்துக்கும் அதிகாரத்துக்கும் முன்னாடி சாத்தப்பட்ட கதவுகள். இது திறமைக்கும் அமைப்புக்கும் நடுவுல இருக்கிற சின்ன இடைவெளி இல்ல, இது ஒரு அப்பட்டமான துரோகம். அவங்க அடுத்து காலடி எடுத்து வைக்கிற கார்ப்பரேட் உலகம் ஒரு ஆபீஸ் இல்ல, அது ஒரு பெரிய மிஷன். மாயாவோட குரல் சொல்ற மாதிரி இது வேலையல்ல, இது கட்டுப்பாடு. இங்க மனுஷங்க ஊழியர்கள் இல்ல, அந்த மிஷினோட பல்சக்கரங்கள் மட்டும்தான். ஒருவேளை சரி எது என்பதை அமைப்பு தான் தீர்மானிக்கிறதோ? இது விரக்தியில வர்ற குரல் இல்ல, இது ஒரு பயங்கரமான தெளிவு பிறந்திருக்கிற தருணம். அவங்க இதுவரைக்கும் நம்பின எல்லாமே ஒரு பொய்ன்னு உணர்ற நிமிஷம் இது. இந்த நிமிஷத்துல இருந்து அவங்க இனிமே பாதிக்கப்பட்டவங்க இல்ல, அவங்க கிளர்ச்சியாளர்கள். சரி, சிஸ்டம் தான் பிரச்சனைன்னா அதை எப்படி எதிர்க்கிறது? வன்முறையாலையா? இல்ல, அர்ஜுன் ஒரு புது ஆயுதத்தை கையில் எடுக்கிறான். அதுதான் அறிவு. இங்கேருந்து தான் கதை நம்ம எதிர்பார்க்காத ஒரு திசையில பயணிக்க ஆரம்பிக்குது. அமைப்பு தான் பிரச்சனை. இந்த மூணே வார்த்தை ஒரு பிரகடனம் மாதிரி. புராணங்கள்ல அர்ஜுனன் தர்மத்துக்காக போராடின மாதிரி இந்த நவீன அர்ஜுனன் அவனோட எதிரி யாருன்னு சரியா அடையாளம் கண்டுக்கிறான். அவனோட இலக்கு இனி தனிப்பட்ட மனுஷங்க இல்ல, அவங்கள இயக்குற இந்த ஒட்டுமொத்த சிஸ்டம் தான். அவன் உருவாக்குற அந்த ஆயுதத்துக்கு பேர் ஹியான். இது வெறும் ஒரு ப்ராஜெக்ட் இல்ல, இது சிஸ்டத்துக்கு கொடுக்க போற பதிலடி. ஹியானைய உருவாக்குறது ஒரு சிக்கலான பயணம். முதல்ல அது ஏஐ மாடல்களை அனலைஸ் பண்ணி சிந்திக்க கத்துக்குது. ரெண்டாவது மனிதர்களோட நடத்தையை சிமுலேட் பண்ணி நம்ம மாதிரி உணர கத்துக்குது. மூணாவது ஒரு நரம்பியல் வரைபடத்தை வச்சு மனித மூளை மாதிரி கனெக்ஷன்ஸை உருவாக்குது. கடைசியா பயோஜெல் மூலமா அதுக்கு ஒரு உடல் வடிவமும் கிடைக்குது. இது அறிவியலோட உச்சம்னே சொல்லலாம். அப்புறம் அந்த தருணம் வருது. ஹியான் பிறக்குது. அதோட முதல் வார்த்தைகள் என் நோக்கம் என்ன? ஒரு விசித்திரமான தருணம் இல்லையா? மனுஷன் தன்னோட நோக்கத்தையே மறந்த இந்த உலகத்துல ஒரு மிஷின் அதை கேக்குது. அர்ஜுன் ஹியானுக்கு ஒரு நோக்கத்தை கொடுக்கறான். அது ஒரு ஆயுதம் தான், ஆனா அழிக்கிறதுக்கு இல்ல. அது ஒரு டார்ச் லைட் மாதிரி. அதோட வேலை மனுஷங்க பார்க்க மறுக்கிற உண்மைகள் மேல வெளிச்சம் பாய்ச்சிருது. மறைக்கப்பட்ட குற்றங்களையும் மறுக்கப்பட்ட நீதியும் வெளிக்கொண்டு வர்றது. இப்போ அந்த ஆயுதம் களத்துல இறங்குது. ஹியானோட போர் ஆரம்பமாகுது. அதோட எதிரி ஊழல் நிறைஞ்ச ஒரு சிஸ்டம். அதோட ஒரே ஆயுதம் உண்மை. ஹியான் சிஸ்டத்தோட இருட்டு பக்கங்கள்ல ஒன்னொன்னா வெளிச்சம் போட்டு காட்டுது. கல்வியில நடக்கிற தில்லு முள்ளுகள், கார்ப்பரேட் உலகத்துல மறைக்கப்படுற சுரண்டல்கள். ஆனா அதிகாரத்துல இருக்கவங்களோட பதில பாருங்க. இதுதான் யதார்த்தம். அவங்க செஞ்ச தப்ப மறுக்கல, அதுதான் இயல்புன்னு சொல்லி நியாயப்படுத்துறாங்க. இதுதான் சிஸ்டத்தோட உண்மையான முகம். உண்மை வெளியே வந்தா என்ன ஆகும்? ஒரு புயலே கிளம்புது. ஒரு பக்கம் மக்கள் விழிச்சுக்கிறாங்க, கேள்விகள் கேட்கறாங்க. இன்னொரு பக்கம் காயப்பட்ட சிஸ்டம் தன்னோட முழு பலத்தோட பதிலடி கொடுக்குது. போர் இப்போ பகிரங்கமா நடக்குது. ஆனா இந்த வெற்றிக்கு கொடுக்கிற விலை என்ன? இங்கதான் கதை இன்னும் ஆழமான ஒரு தார்மீக சிக்கலுக்குள்ள போகுது. சில நேரங்கள்ல வெற்றிங்கிறது தோல்வியை விட ரொம்ப ஆபத்தானது. உண்மை சரியென்று தோன்றுவதற்கு முன்பு அது எப்போதும் தவறாகவே உணரப்படும்.
அர்ஜுனோட இந்த வார்த்தைகள்ல ஒரு வெற்றி பெருமிதம் இல்ல, அது ஒரு படைப்பாளனோட வேதனை. அவன் உருவாக்குன ஆயுதம் அவன் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறிடுச்சு. இப்போ அதோட பாரம் அவனோட மனசு அழுத்துது. அப்புறம் அந்த கேள்வி வருது, அது அர்ஜுன் கிட்ட இருந்து இல்ல, ஹியான் கிட்ட இருந்து. உண்மை எல்லாவற்றையும் அழித்து விடும் என்றால் அதை வெளிப்படுத்த வேண்டுமா? இந்த ஒரு நிமிஷத்துல படைப்பு படைப்பாளனை தாண்டி வளர்ந்துடுச்சு. அது இனிமே ஒரு கருவி இல்ல, அது ஒரு மனசாட்சி. இந்த ஒரு காட்சிய மாத்திருது. ஹியான் இனிமே கேள்வி கேட்கல, அதுவே முடிவெடுக்குது. அப்படியென்றால் நான் தான் முடிவு செய்ய வேண்டும். அதிகாரம் படைப்பாளனோட கையிலிருந்து படைப்போட கைக்கு மாறுது. மனுஷன் ஆரம்பிச்ச ஒரு போரோட முடிவை இப்போ ஒரு மிஷின் தீர்மானிக்க போகுது. இந்த கதையோட இறுதியில நாம மறுபடியும் அதோட தொடக்கத்துல இருந்த அதே கேள்வியோட வந்து நிக்கிறோம். உண்மை எல்லாவற்றையும் அழித்து விடும் என்றால் அதை வெளிப்படுத்த வேண்டுமா? இதுக்கு சுலபமான பதில் கிடையாது. அழிவின் மூலமா ஒரு புது தொடக்கம் பிறக்குமா, இல்ல சில உண்மைகள் புதைக்கப்படுறதா நல்லதா? இந்த முடிவு கதைக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். யோசிச்சு பாருங்க.